ஓகே. ம். கோ டு யுவர் செட்டிங்ஸ். IntelliJ செட்டிங்ஸ். எது? IntelliJ செட்டிங்ஸ். IntelliJ செட்டிங்ஸ். ஓகே, ஓகே, ஓகே. சரி இருங்க. நான் ஸ்டாப் பண்றேன். நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. நான் சொல்றத எல்லாரும் உங்களோட சிஸ்டம்ல செஞ்சுக்கங்க. ம். உங்களுக்கு வருதா நிவேதிதா? அவங்களுக்கும் என்னதுப்பா? வராது. யாமல். அது எதுவுமே வந்து பை டிஃபால்ட்டாவே ஆஹா, எனக்கு வரல. யாமல் வரல. ம்ஹ்ம். நான் சொல்றத கேளுங்க. அது டிஃபால்ட்டாவே IntelliJங்கிறது ஒரு டூல். ஓகேங்களா? ம். அந்த ம். டூல்ல சில ஃபெசிலிட்டேஷன் நமக்கு குடுத்துருக்காங்க. அந்த டூல யூஸ் பண்ணி சில விஷயங்கள பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு இந்த பட்டன கிளிக் பண்ணா இது ரன் ஆகுது. இத ம். கிளிக் பண்ணா டீபக் ஆகுது. இத பண்ணா இதாகுது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ம். அதே மாரி இங்க வியூங்கிறதுல போய் பார்த்தீங்கன்னா, உங்களோட டூல் விண்டோல எதெதெல்லாம் உங்களோட டூல் விண்டோவா உங்க அப்ளிகேஷன்ல குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. ம். இப்போ வந்து ஆ நான் வந்து போஸ்ட்மேனுக்கே போக தேவையில்ல ஆக்சுவலா. இங்க இருந்தே லோக்கல்ல இருந்தே என்னால ரன் பண்ணிக்க முடியும். ம். ஏன்னா, அதுக்கு நான் ஒரு டூல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ரெஸ்ட் சர்வீசஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ம். ஓ! இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்காது. ஓகே. அத டவுன்லோட் பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்களா? அதுக்கு நம்போ நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் இத புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம Google Chromeலலாம் வந்து பிளக்கின் ஆட் பண்ணுவோம் தெரியுங்களா? Google Chromeல அப்புறம் வந்து மத்த பிளக்கின்லாம் நீங்க ஆட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. ஏன்னா, உங்களுக்கு இன்னும் என்ன தெரியும்னு எனக்கு தெரியல. சரி இல்ல இருங்க. எனக்கு தெரியாது. நான் Googleல போய் ஏதாவது சர்ச் பண்ணுவேன். அதான் பண்ணுவேன். வேற என்ன பண்ணுவேன்? பிளக்கின் மாரிலாம் இருக்கும். பிளக்கின் மாரினா, இப்போ இந்த இதுல வந்து எக்ஸ்ட்ரா நான் ஒரு ஃபங்ஷனாலிட்டிய உருவாக்கணும்னா, நான் ஒரு ஒரு பிளக்கின் மேனேஜர் மாரி ஒண்ணு இருக்கும். அத போய் கிளிக் பண்ணி நான் ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ம். இது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் என்னன்னா, இப்போ இது ஏற்கனவே Googleல என்ன ஒரு ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கோ, அது கூட எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டீஸ இத ஆட் பண்ணிக்கிறதுக்காக. அடிஷனல் ம். பிளக்கின். இந்த டாப் அப்ன்னு சொல்லுவாங்கல்ல, ம். அந்த ம். மாரி டாப் அப் பண்ணிக்கிறது இதெல்லாம். இந்த இந்த ஐடியோட ஃபீச்சர என்ஹான்ஸ் பண்றது. ம். இத என்ஹான்ஸ் பண்றதுக்கு நெறைய பேக்கேஜஸ் இருக்கு. ம். IntelliJஐ பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் பிளக்கின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத நீங்க எங்க ம். போய் ஆக்சஸ் பண்ணணும்னா, இப்போ ம். இந்த இதுல போயிட்டு, ஃபைல்ஸ்ல போயிட்டு, உங்களுடைய இது இருக்கு இல்லையா? செட்டிங்ஸ் சாரி. இங்க போயிட்டு செட்டிங்ஸ். ம். ம். இத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்துரும். ம். ம். இதுல நெறைய இந்த மாரிலாம் இருக்கும். இதெல்லாம் முன்னாடி எதுக்கு இருக்குல்ல. IntelliJல இப்ப நீங்க வந்து உங்களுடைய இதெல்லாம் இன்கிரீஸ் பண்ணணும். ஃபாண்ட் சைஸ இன்கிரீஸ் பண்ணணும். உங்களுடைய பேக்கிரவுண்ட மாத்தணும்னா இந்த மாரி மாத்திக்கலாம். இங்க இப்ப அப்படி ஓகே. மாத்துறேன்னு வச்சுக்கங்களேன், எல்லாமே லைட் கலர்ல மாறிடுச்சா? ம். அது மாரி அதோட செட்டிங்ஸ மாத்துறதுக்கு இதெல்லாம். ம். ஆ என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணணும், அந்த ஃபாண்ட்டோட சைஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க பண்ணலாம். இது மாரியான நெறைய செட்டிங்ஸ் இருக்கும் இதுல. ம். இது எல்லாம் ஒவ்வொரு கேட்டகரில பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ்ங்கிறதுல இந்த மாரி இருக்கு. ம். கீ மேப்ன்னு ஒண்ணு இருக்கு. கீ மேப்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம சில ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்களா? கண்ட்ரோல் சி, கமாண்ட் சி, ம். ம். அப்புறம் இந்த இத ஓப்பன் பண்றதுக்கு, அதுக்கான ஒவ்வொரு இதுக்கான ஷார்ட்கட்ஸும் இதுல தான் மேப் ஆயிருக்கும். இப்ப ம். ப்ராஜெக்ட்க்கு போணும்னா, கமாண்ட் 1 பிரஸ் பண்ணா ப்ராஜெக்ட் போறதுக்கு இங்க மேப் ஆயிருக்கு. ம். பை டிஃபால்ட் சிலதெல்லாம் இது மேப் பண்ணியிருக்கும். சில பை டிஃபால்ட் சிலதெல்லாம் மேப் ஆயிருக்காது. இப்ப நான் அத மாத்தணும்னு நெனச்சா கூட நான் மாத்திக்கலாம். இங்க ரைட் கிளிக் பண்ணி, எனக்கு இதுக்கு பதிலா வேற ஒரு ஷார்ட்கட் வேணும்னா நான் மாத்திக்கலாம். ஸோ இதுக்கப்புறத்துல இருந்து நான் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணேன்னா, என்னோடது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் 2 பேரும் யூஸ் பண்றாங்கன்னா, அப்ப மாறிடும்ல? அவங்களுக்கும் அது தெரியணும். ம். அப்படி இல்லன்னா, கீ மேப்ல இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. இது வந்து கீ மேப் செட்டிங்ஸ். இங்க போயிட்டு நீங்க உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு செட்டிங்ஸும் வச்சுக்கலாம். அதுக்கு தான் யூசுவலா யாருமே அதெல்லாம் மாத்த மாட்டாங்க. இதெல்லாம் பை டிஃபால்ட் எல்லாருக்குமே இருக்குது. கமாண்ட் 1ன்னு பிரஸ் பண்ணீங்கன்னா, ப்ராஜெக்ட் விண்டோ வந்துரும். ம். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா பாருங்க. நான் இந்த விண்டோ இங்க ஓப்பன்ல இருக்குங்களா? ப்ராஜெக்ட் விண்டோ. ம். இப்ப நான் கமாண்ட் 1ன்னு பிரஸ் பண்றேன். அது போயிடுச்சா? ம். ம். திருப்பி கமாண்ட் 1ன்னு பிரஸ் பண்றேன். வந்துருச்சுங்களா? ம். இப்ப நான் கமிட் பார்க்கணும்னா கமாண்ட் 0. ம். இப்ப மறுபடியும் நான் ப்ராஜெக்ட் விண்டோ போணும்னா என்ன பண்ணணும்? கமாண்ட் 1. 1. இதுதான் இந்த செட்டிங்ஸ். இது வந்து பை டிஃபால்ட்டா வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். இப்ப அதே மாரி இந்த செட்டிங்ஸ் பேஜ் வரணும்னா, நான் ம். இங்க போயி இத கிளிக் பண்ணி இப்படி வரணும்னு அவசியம் இல்ல எனக்கு. இங்க போம்போதே இங்க ம். நான் பார்த்துருவேன். இங்க என்ன இருக்கு? கமாண்ட் ம். கமான்னு இருக்கா? அப்ப இத பண்ணா இது போயிடும்னு எனக்கு தெரியுமா? நான் அடுத்த தடவைலருந்து போம்போது கமாண்ட் கமா யூஸ் பண்ணிப்பேன். இங்க ம். போய் அத கிளிக் பண்ணி போமாட்டேன். ஓகே, ஓகே. ம். அந்த மாரி எனக்கு கீ மேப்பிங்ஸ் எல்லாமே நம்மளோட கம்ப்யூட்டர் லெவல் கீ மேப்பிங்ஸும் கம்ப்யூட்டர்ல இருக்கும். உங்களுடைய ம். இது லெவல் கீ மேப்பிங்ஸும் இது உள்ளார இருக்கும். இதுல எது வேணுமோ நம்ம மாத்திக்கலாம். நம்ம ம். இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம். ஓ. வச்சுக்கலாம். ஆனா யூசுவலா யாரும் அத பண்ண மாட்டாங்க. வேணா அடிஷனலா ஆட் பண்ணிப்பாங்களே தவிர, ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் மாத்த மாட்டாங்க. ம். ஓகே. அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து எடிட்டர்னா, எடிட்டர் சம்மந்தப்பட்டது. இப்ப இதுல பிளக்கின்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ம். இந்த பிளக்கின்ஸ் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன மாரி ஒரு இன்டெலிஜேங்கிற இந்த ஒரு டூலுக்கு அடிஷனலா சில ஃபீச்சர்ஸ குடுக்கறதுக்கான வழிகள். ம்.
இப்போ இன்டெலிஜென்ட்டா நம்ம கிட் யூஸ் பண்றோம்ல. ம். ஆமா. அது பை டிஃபால்ட்டா இன்டெலிஜென்ட்ல அவங்க சில பேக்கேஜஸ்லாம் எனேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த பேக்கேஜ் தான் கிட்லாம். ம். இங்க பார்த்தீங்கன்னா, கிட்ன்னு ஒண்ணு இருக்கும். இதோ பாருங்க. இதோ இருக்கா ஓகே, கிட்ன்னு. ஓகே. கிட்ன்னு ஒரு பண்டில நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ம். இன்ஸ்டால் ஆயிருக்கு ஏற்கனவே. இந்த இன்ஸ்டால்டு மார்க்கெட் பிளேஸ்ன்னு 2 இருக்கா? ம். நான் என்னோட மவுஸ் பாயிண்டர் தெரியுதுங்களா? புரியுது, தெரியுது. இப்ப இன்ஸ்டால்டுல நான் இவ்ளோ டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அடிஷனலா. ம். அலாங் வித் இன்டெலிஜே இவ்ளோ பேக்கேஜஸ் வந்து அடிஷனலா இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதனால எனக்கு நெறைய ஃபீச்சர்ஸ் அடிஷனலா இருக்கும். ம். உங்களுக்கு அது இருக்காது. ஓ! அதனால தான் எங்களுக்கு அது காட்டலையா? ஆமா. அதனால தான் உங்களுக்கு அது காட்டல. அது ஓ! காட்டுறதுக்கு ப்ராப்பர்ட்டீஸ் டூ யாமல் கன்வெர்ட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ம். நீங்க மார்க்கெட் பிளேஸ் போயிட்டு ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, அது சம்மந்தமா எல்லாமே வரும். ம். இப்போ இதுல பாருங்க ப்ராப்பர்ட்டீஸ் மத்ததெல்லாம் இதெல்லாம் காட்டுதுல்ல. கன்வெர்ட் யாமல் டூ ப்ராப்பர்ட்டீஸ். இப்ப எனக்கு யாமல் டூ ப்ராப்பர்ட்டீஸ் கன்வெர்ட் பண்றது தேவையில்ல. ம். ப்ராப்பர்ட்டீஸ் டூ யாமல் கன்வெர்ட் பண்றது தான் தேவை. ம். அதனால அத கிளிக் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் எனக்கு இது அங்க ஆல்ரெடி இன்ஸ்டால்டுன்னு காட்டுது. ஓகே. ம். மத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால்ன்னே இருக்கு. ஏன்னா ம். இதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணல. ஓகே, ஓகே. ஆ இன்ஸ்டால் அதுக்கப்புறம் ஆனது மட்டும் இன்ஸ்டால்ன்னு ஆமா. காமிக்குது. இப்போ நீங்க என்ன பார்க்கணும் அப்டின்னா, இப்போ இங்க பாருங்க. இதுல நான் என்னென்னலாம் வச்சிருக்கேன்னா, இந்த கோடியம்னு ஒண்ணு வச்சிருக்கேன். ஏஐ ம். ஆட்டோ கம்ப்ளீஷனுக்கு. அதெல்லாம் நாங்களும் வச்சுக்கணுமா? வச்சுக்கங்க. ஏஐ ஆட்டோ ம். கம்ப்ளீட்டர் வந்து வச்சுக்கங்க. கோடியம், இந்த டேட்டாபேஸ் நேவிகேட்டர். இது வந்து எதுக்குன்னு நான் சொல்றேன். இது வந்து நம்ப அந்த இப்ப போஸ்ட்கிரெஸ்க்காக பண்ணும்போது சொல்லணும். அதுக்கு அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டீஸ் டூ யாமல் கன்வெர்ட்டர். அதுவுமா? ஆமா. இதெல்லாம் நீங்க ரெஸ்ட்ஃபுல் பாக்ஸ்லாம் இப்போதைக்கு வச்சுக்க வேண்டாம். பட் இத ம். வச்சுக்கங்க. ம். லேம்பாக்லாம் கூட தேவையில்ல. அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவும் பெருசா இப்போதைக்கு இல்ல. இப்போதைக்கு நான் உங்களுக்கு இப்போ இந்த பிளக்கின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நாளை பின்ன நீங்க இது மாரி ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் வரலன்னா, அதுக்கான கொண்டு பிளக்கின் நம்மள்ட்ட இல்லங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அது ம். என்ன பிளக்கின் மலைன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளக்கின் பேர சொல்லுவேன். நீங்க இங்க போய் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகே, ஓகே. அவ்வளோதாங்க. டன். ஓகே. சரி ஓகே. பார்க்கலாம். பாய். ஓகே. பை.